ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வடை ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டயட் நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே போதும். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சாதான் நமக்கு உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி உருண்டை பிடிச்சா நமக்கு உருண்டை பிடிக்க வரணும். அடுத்தது நான் வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மேலே உள்ள ஸ்கின்னையும் உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், இதையும் நம்ம எல்லா பூவிலையும் எடுத்துடலாம். இந்த ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பூவிலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நம்ம இதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சின்னதாக நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறதுல 2 வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது நம்ம வாழைப்பூ சின்னதாக கட் பண்ணி வச்சது, அதுக்கடுத்தது 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரெக்டாக உருண்டை பிடிக்கிற ஷேப்பில் வரும், உருண்டை பிடிக்கிற பதத்தில் நமக்கு வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக நமக்கு பிடிக்க முடியும். ஸோ இதை எல்லாமே நல்ல ஒரே சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது எண்ணெய் சூடான உடனே இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த மாதிரி வடை ஷேப்பில் வந்துடும். ஸோ ஈஸியாக நமக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு தடவை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும், உங்களுக்கு வடை ஷேப்பில் வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைட்லேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு கோல்டன் ப்ரௌனில் வடை வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா வடையுமே போட்டு பொரித்து எடுத்தோம்னா நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.